இப்போ இருக்க பசங்களுக்கு மூக்கு மேல கோவம் வருது. அவங்க சொல்ற விஷயத்த நம்ம காது குடுத்து கேட்கலன்னா, அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி நம்ம வேலைய விட்டுட்டு என்ன ஏதுன்னு போய் கேட்டா தான் அவங்க கொஞ்சம் திருப்தியாகி சமாதானமா ஆகுறாங்க. ஒண்ணும் இல்லைங்க. கிச்சன்ல இருக்க அந்த தேன் பாட்டில் என்ன ஏது அதுக்குள்ள என்ன இருக்கு? அத கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ சமாதானமே ஆகுனா. அவளுக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட லஞ்ச் வேல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்ச் காம்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நேத்து ஹஸ்பண்ட் சந்தையிலேருந்து கொஞ்சம் முருங்கக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெறைய வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 5 முருங்கக்காய் ஃப்ரெஷ்ஷா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரூ. 20 சொல்லிட்டு. இவ்வளோ முருங்கக்காய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அத வச்சு இன்னைக்கு குருமா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பீட்ரூட் பொரியல் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தாலும் பட் வேற ஆப்ஷன் இல்ல. சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால முட்டை வந்து எதுவும் வேக வைக்கலன்றதுனால ஒரு 1 1/2 பீட்ரூட் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அத வச்சு பொரியல் பண்ணிட்டேன். பீட்ரூட் தாளிச்சிட்டு இருக்க சொல்லி மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சு. அதையும் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிளகாத்தூள் வந்து பீட்ரூட்ல கொஞ்சமா போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். சைட்லயே வந்து அப்படியே தேங்காவும் அரைச்சு ஊத்தி குருமாவும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நேத்து வெஜிடபிள் வாங்கிட்டு வர சொல்லவும் இந்த மரவள்ளி கிழங்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா, கொஞ்சம் சொத்தையா வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் கரெக்ட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஹஸ்பண்ட் வந்து செவ்வாழை ஜூஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் ஜூஸ் போட்டு அதில தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் குடுத்துட்டு, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவங்களையும் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு.